வணக்கம், என்னோட பெயர் நிஷாந்த். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா திமிரிலிருந்து வரேன். நான் வந்து யூஜி வந்து MBBS முடிச்சிருக்கேன் சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து 2024 ஆண்டு லாஸ்ட் இயர் தான் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இது என்னோட முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து நான் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 821 எடுத்திருக்கேன். அதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் திட்டம் தான். நான் காலேஜ் முடிச்சது உடனே வந்து நான் ஜூனில் முடித்தேன் காலேஜை. நான் ஆகஸ்ட்டில் வந்து நான் முதல் தகுதி தேர்வு நடந்துச்சு, அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் எழுதினேன். அது மூலிமா வந்து எனக்கு வந்து இந்த கிரீன்வே சாரில் இருக்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்து தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அது மூலிமா நான் இங்கே வந்து நவம்பர் மாதம் தான் வந்தேன். இங்கே வந்து 7 மாதம் வந்து எனக்கு நான் முதல் திட்ட இயக்குனர் திரு சுதாகரன் IRPS சார் அவரோட தலைமையில் இயங்குகிற நான் முதல் டீம் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் இவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு வந்து யூபிஎஸ்சினா என்ன, யூபிஎஸ்சி எப்படி வந்து அணுகிறது, அதோட நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் வந்து எனக்கு நல்லபடியாக ஒரு மென்டாராக இருந்து கைட் பண்ணார் சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அண்ட் இந்த திட்டத்தை வந்து கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட பேரண்ட்ஸ், என் அப்பா அம்மா, என்னோட குடும்பத்தார் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒரு டாக்டராக வந்துட்டு ஏன்னா நான் வீட்டில் சில நிதி பற்றாக்குறை, நிதி நெருக்கடி இருக்குது. படிப்பு முடிச்சுட்டு டாக்டர் வேலைக்கு போகாமல் ஏன் இன்னும் IAS அதுவும் வேற எதுவும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்காம என் ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ண நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தையும் ஒரு உறுதுணையாக இருந்த என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். சார் ஆக்சுவலாக இது வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு நியூஸ்லாம் பார்ப்போம்ல, கலெக்டரை பார்ப்போம். அண்ட் அது மூலிமா என்னென்ன மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் நிகழ்ந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும் ஒரு ஆசை. பட் 12th எழுதினேன், 12th நீட் எழுதினேன். நீட்லேயும் வந்து எனக்கு நல்ல ரேங்க் எடுத்தேன். அது மூலிமா எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த வாய்ப்பு நம்ம எங்கள் குடும்பத்தில் நானும் முதல் டாக்டர். ஸோ அந்த ஒரு இதுவை விட்டு போக வேண்டாமே, நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு படிப்பு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவத்தை படித்தேன். அண்ட் மருத்துவம் நான் வந்து முழு முயற்சியாக படித்தேன். நான் என்னோட முழு இதுவும் போட்டு தான் படித்தேன். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஆசையை வந்து ஒரு வாட்டியாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பண்ண முடியாது, நம்ம அதை ரெக்ரெட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கொடுத்தேன். அண்ட் இந்த முயற்சியில் வந்து எனக்கு லக்கியாக நான் வந்து நான் முதல் திட்டத்தில் இணைஞ்சேன். நான் இணைஞ்சு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜ்லையுமே எனக்கு வந்து UPSC 3 ஸ்டேஜுக்குமே வந்து நான் முதல் கிட்டத்தில் அகாடமிக் சப்போர்ட்டும் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும். மெயின்ஸுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து, இன்டர்வியூக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது மொத்தமே இன்டர்வியூ செலவுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மாதம் 7,500 ரூபாய் கொடுத்து மொத்தம் ஒரு 10 மாதத்துக்கு 75,000 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வந்து இந்த UPS ஜேர்னிக்கு வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ மருத்துவர் படிக்கணுன்றது உங்களுடைய கனவா, இல்லைன்னா அது பெற்றோர்களுக்காக படிச்சது? அது பெற்றோர்கள் திணிக்க அது மாதிரிலாம் கிடையாதுங்க. அது வந்து நான் IAS வந்து நமக்கு பெருசாக அவேர்னஸ் கிடையாது. நம்ம எங்கள் ஊர்லேயோ எங்கேயும் வந்து UPSCக்கு என்ன படிக்கணும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஒரு ஆசை இருந்தே தவிர வந்து நமக்கு இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லை. நான் நீட் எழுதினேன். நீட்லேயும் நல்ல மார்க் கிடைச்சதுக்கப்புறம் அதுவும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒரு பெரிய கல்வி நிறுவனம், தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த மருத்துவமனை அண்ட் கல்லூரி. ஸோ அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அதுவும் ஒரு ஃபேமிலியில் ஒரு முதல் டாக்டர், எல்லாமே பரம்பரையிலேயே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சந்தோஷமும் இருக்கணுமே. எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சி தான் இந்த இது எடுத்தேன். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ பழமையான ஒரு மருத்துவக் கல்லூரி, நிறைய பேர் கனவு இந்த மாதிரி. ஆமாம் சார், அங்கேயே உங்களுக்கு இடம் கிடைச்சு. ஆமாம் சார். இப்போ அது முடிக்கிறீங்க, MBBS முடிக்கிறீங்க. பெரும்பாலும் MBBS முடிச்சவங்க அடுத்தது PG படிப்பாங்க, MD அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிபுணத்துவம் ஏதாவது ஒரு துறையை படிப்பாங்க. ஆனா அப்படி சூஸ் பண்ணாம நீங்க UPSC போயிருக்கு. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே எனக்கு ரொம்ப ஏன்னா என்னோட நேச்சர் அவங்களுக்கு தெரியும், என்னோட ஆசை எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து நான் முதல்ல வந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு நான் ஃபேமிலியில். ஏன்னா அந்த ஒரு நெருக்கடி இருந்துச்சு வீட்டில். வேலைக்கு போனால் ஒரு கன்ஃபார்மாக ஒரு MBBS டாக்டருக்கு ஒரு 50,000 வரை கிடைக்கும், அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நம்ம ஒரு வருஷம் நீ படிச்சு பாரு, ட்ரை பண்ணு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அந்த நான் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ஒரு லக்கியாக எனக்கு வந்து இந்த திட்டமும் எனக்கு பயனுள்ள தான் இருந்துச்சு. அண்ட் இது மூலியமாக நான் இப்போ கிடைச்சிருக்கு சார். நினைச்சிங்களா நீங்கள் UG முடிச்சுட்டு உள்ள வரீங்க, ஒரே அட்டம்ப்ட்ல ஒரு வருஷத்துல நிறைய பேருக்கு வந்து 5 அட்டம்ப்ட் 10 அட்டம்ப்ட் இல்லை மல்டிபிள் அட்டம்ப்ட் பண்ணி கூட பாஸ் பண்ணாம போன வாய்ப்பை இழந்தவங்களும் இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஒரே அட்டம்ப்ட்ல நீங்க உங்களால கிளியர் பண்ண முடியும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா?
நான் எம்பிபிஎஸ் விட்டு இப்போ நான் வந்து டாக்டர் விட்டு இங்கே வரேன்னா நான் வந்து எங்கள் வீட்டை சொன்ன மாதிரி ஒரு அட்டம் கொடுக்கணும், அதை நான் நல்லா கொடுக்கணும், என்னோட முழு முயற்சியை கொடுக்கணும். அண்ட் முழு முயற்சியை கொடுக்கனாலுமே வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு மென்டார்ஷிப் வேணும், கைடன்ஸ் வேணும். அது வந்து இங்கே கிடைச்சது. நம்ம திட்ட இயக்குனர் திரு சுதாகரன் ஐஆர்பிஎஸ் சார் இருக்கார்ல, அவரும் நான் முதல் டீம் இருக்கீங்க இங்கே, நான் டீம் நிறைய ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட். என்ன டெய்லி நான் வந்து ஒரு வாரம் சுதாகர் சார் மீட் பண்ணுவேன். அவருக்கு வந்து நான் மொத்தம் டெஸ்ட் எழுதும் போது எந்த மார்க் வருது, ஒரு டெஸ்ட்டுக்கும் வந்து நான் ப்ராக்ரஸ் காட்டி அதில் எப்படி தப்பு பண்ணியிருக்கேன், என்ன தப்பு பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து அவர் எனக்கு வந்து ஒரு பர்சனலாகவே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த மென்டார்ஷிப் கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு யூபிஎஸ்சி ஜேர்னியில். அது எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப பெரும் பாக்கியம் அடைஞ்சிருக்கேன். அண்ட் அந்த மென்டார்ஷிப்பும் இந்த ஸ்கீமும் இல்லைனா, இந்த சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் சரி, அகாடமிக் சப்போர்ட்டும் சரி, இது ரெண்டுமே இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணியிருப்பது வந்து ஒரு தனியார் மையத்துக்கு போய் லட்சக்கணக்கில் காசு கட்டி பண்ற அளவுக்கு என்னால் முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. நிறைய பேர் வந்து மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூல விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது இந்த இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணணும், அது எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க ஒரே அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றீங்க. இந்த இன்டர்வியூல நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு இங்க என்ன மாதிரியான கைடன்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க? இன்டர்வியூ வந்து மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கேப்பில் வந்து ரிசல்ட் வரும். ஸோ அந்த சார் வந்து 2 மாதமே நீ சும்மா இருக்காத, நீ வந்து இன்டர்வியூக்கு எதனா கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணி வை, உன்னோட மாவட்டத்தை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி வை, உன்னோட ஊர் பற்றி, அப்பா அம்மாவோட ஊர் பற்றி, இல்லை அவனோட தொழில் பற்றிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோன்னா அந்த இன்டர்வியூல அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னு சொன்னார். ரிசல்ட் வந்துடுச்சு, மெயின்ஸ் ரிசல்ட். அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு அங்கே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சென்டரில் வந்து 1 மாதத்துக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக தங்கி படித்தோம். ஸோ அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து இங்கே இந்த சென்டர்லேயே வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 1-to-1 வச்சாங்க. ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சார் இருக்கார், அவரும் ஜவஹர் சார், அவரோட 1-to-1 வச்சோம். ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து கூப்பிட்டு வந்து அவங்களோட இன்புட்ஸ்லாம் கொடுத்து எங்களை வந்து ஒரு மோல்ட் பண்ணி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. எனக்கு இன்டர்வியூ வந்து ஜனவரி 5 வந்துச்சு. ஸோ வெரி பிகினிங்லேயே ரொம்ப சீக்கிரம் வந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ரொம்ப ப்ரிப்பரும் பண்ண முடியல. என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த டைம்ல நான் வந்து கொடுத்துருக்கேன் சார். என் அப்பா வந்து திமிரி பேரூராட்சியில வந்து ஃபிட்டரா ஒர்க் பண்றாரு. அம்மா வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து அக்கௌண்டண்டா வேலை செய்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஏதாவது அவர் வந்து ஒரு குரூப் சி எம்ப்ளாயி, ஒரு குரூப் ஏ எம்ப்ளாயியா இப்போ நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பெருமையா இருக்கு. அண்ட் பேசினேன் சார், அவருக்காக பேச முடியல, 2 பேரும் அழுதாங்க. அதான் அந்த ஆனந்த கண்ணீரில் அந்த ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு சார் எனக்கு.